நம்ம இன்னைக்கு டெக்கர் துணியால ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் குக்கிங் பாட்ஸ் வீடியோ பார்க்க போறோம். இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு குக்கிங் பாட்ஸ்ல. பிளாக் கலர் பாட்ஸ், ரெட் கலர் பாட்ஸ், அப்புறம் சோப் ஸ்டோன்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரே வீடியோல பார்த்துடலாம் வாங்க. பிளாக் பாட்ஸ் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் சைஸ் 1 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து வந்திருக்கு. ரொம்ப அழகாக ஒரு 4 டிசைனில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் சட்டி மாடலில் வந்திருக்கு. அப்புறம் வந்து கடாய் டைப்பில் வந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் டைப்பில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேவி பாட் டைப்பில் வந்திருக்கு. ஸோ இது இந்த மாதிரி இது வந்து ஸ்டார்டிங் சைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 2.5 லிட்டர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் நம்ம கிட்ட இருக்கு. இது பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு கிரேவி பாட்டு வித் லிட்டோட வந்திருக்கு. இதோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 2.5 லிட்டர்ஸ். அண்ட் இது குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஃபைன் ஃபினிஷ்ல இருக்கு. நம்ம கேஸ்ட்ராயன் பார்க்குற மாதிரியே இருக்கு இந்த குழிப்பணியாரம். ரொம்ப நல்ல வெயிட்டாகவும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது ஃபினிஷ் தான் வந்து உங்களுக்கு இதுல வந்து ஹைலைட்டு. ரொம்ப நல்லா இருக்கு ஃபினிஷ். இந்த கிரேவி பாட் பார்த்தீங்கன்னா அகைன் இது வந்து 2.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம கிரேவிஸ்க்குலாம் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சால்ட் ஸ்பூன், பேம்பூ ஸ்பூன்ஸ், இது 6 பீசஸ் செட்டாக வரும் உங்களுக்கு. இது வந்து பேன் டைப்லேயே பெரிய மாடல், ஒரு மீடியம் சைஸு. ஒரு 3 to 4 மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணிக்கணும். நம்ம கிரேவிலாம் பண்ணோம்னா தாராளமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல கெப்பாசிட்டி நல்லா பத்தும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பெரிய பாட், அது எஸ் டைப் சட்டி இது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 3 லிட்டர்ஸ் வரும். ஸோ எல்லாமே கிரேவிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே வந்து 1 பாட் மீலும் நிறைய நல்லா பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீல் பிளேட்டு 2 சைஸில் இருக்கு. இது ஒரு சின்ன சைஸ், இது வந்து நம்மளோட ரெகுலர் சைஸ் ஒரு 11 இன்ச்சஸ் சைஸில் இருக்கு. ஸோ மீல் பிளேட்டு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தோசை தவா, கிளேலான தோசை தவா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து தோசை அண்ட் அந்த ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண கிட்டத்தட்ட கேஸ்ட்ரயன் லெவலுக்கு வந்துடும். உங்களுக்கு ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா வந்துடும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒட்டாமே வரும், பழகிடுச்சுன்னா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அண்ட் உட்டன் ஸ்மாஷர் ரொம்ப காம்பேக்டாக, நம்ம பெரிய மத்துலாம் வச்சு